வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுக்கு மல்லி காஃபி. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மல்லி 1 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், ஏலக்காய், கொஞ்சமாக சுக்கு, இதெல்லாம் போட்டு ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்தனையும் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. கொஞ்சம் அப்படியே பொடி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நைஸாக அரைக்கணுன்ட்டு இல்லை, அப்படியே 1-2 பொடி பண்ணிக்கலாம். ஒரு டீ போடுற பேனில் நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச கொத்தமல்லி, சுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எசன்ஸ் பாருங்கள் நல்லா இறங்கிருச்சு. இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு 2 ஸ்பூன் அப்படிங்கிற இதில் நான் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஸோ 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நம்மளோட சுக்கு மல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டான பாரம்பரியமான சுக்கு மல்லி காஃபி ரெடி. பாட்டி காலத்துலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஜீரகம் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளட் சர்க்குலேஷனை நார்மல் பண்ணும். கொத்தமல்லி ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. சுக்கு ஜீரணத்துக்கு நல்லது. அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கேன். ஏலக்காய் பார்த்திங்கன்னா தலைவலியெல்லாம் இருந்துச்சுன்னா அது இல்லாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் 11:30க்கு அப்படி டீ குடிக்கிற டைமில் இந்த மாதிரி டீ ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.